ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, அதாவது ஈவினிங் டைமில் எப்பயும் நம்ம பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி இல்லாமல் ஸ்வீட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாண்ட்விச் மாதிரி வந்து செய்யலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு, அதே மாதிரி மற்ற பொருள் எல்லாமே இருந்ததுனால சரி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான். ஒரு 2 விதமான சாண்ட்விச், அப்புறம் கார்லிக் டோஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். சீஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்து பண்ண போகிறேன். சீஸில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் சாப்பிடுவாங்க, வீட்டுக்காரரும் சாப்பிடுவாங்க. நாங்களாம் தான் சாப்பிட மாட்டோம், அண்ணாவும் சாப்பிடுவோம். அதனால் 3 சீஸ் ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டேன். எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். இப்போது இது கூட 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். வெறும் உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சுக்கு நான் வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் உங்ககிட்ட கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா குடமிளகா இருந்துச்சுன்னா குடமிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம் சாண்ட்விச்சுக்கு வந்து, அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கூட மசாலெலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எக் சாண்ட்விச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை வேக வச்சு மேலே இருக்கிற ஓடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்து சின்ன சின்னதாக பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் கூட நீங்கள் இப்போ தான் சாப்பிட்றீங்க, நான் செஞ்சு இல்லை, ப்ரெட் ஆம்லேட் தான் நம்ம போட்டு சாப்பிட்ருக்கோம். நார்மலாக ப்ரெட் டோஸ்ட் சாப்பிடுவோம். முட்டையை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ப்ரெட்டுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பொடியாக கட் பண்ண முட்டையை ஒரு கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சாவே நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி வேணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம வேணும்னா என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து இது கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயனஸ்லாம் வந்து சேர்க்குறாங்க. மயனஸ் இல்லாமலே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போது காரத்துக்காக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன், அது இன்னும் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டோம். இப்போது கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த காரத்துக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ப்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ப்ரெட்டில் மட்டும் நல்லா ஈவனாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உருளைக்கிழங்கு அதுக்கேற்றது போல் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட்டில் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட்டை இதுக்கு மேலே நான் வச்சிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீஸ் வந்து வைக்க போகிறேன். சீஸ் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சீஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க, அப்படி இல்லை நார்மல் சீஸ் வந்து க்யூபாக இருக்குது அப்படின்னா நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை விட சீஸ் ரொம்ப பெருசாக இருக்குப்பா, நம்ம வாங்கியிருக்கிற ப்ரெட் ரொம்ப குட்டியாக இருக்குது. சாண்ட்விச்சுக்குன்னு ப்ரெட்டு விற்பாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும். பெருசாக இது வெளியிலே வருது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டு மெல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா சூடேறினதும் வெண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெய் போட்டு நம்ம எப்போவுமே ப்ரெட் ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீ வந்து எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணால் நல்லா கலர் வந்து பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிட்டு வரும். நம்ம தீ ரொம்ப ஃபுல்லாக வைக்கும் போது டக்குன்னு சீக்கிரமாக தீஞ்சிடும். ப்ரெட் வந்து ரோஸ்ட் ஆனது நல்லா இருக்காது சாப்பிட. கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் கொஞ்சமாக திரும்பவும் வெண்ணெயை வந்து சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். சூப்பர், நல்லா கலர் வந்துருச்சுல. தீ ஃபுல்லாக வச்சுட்டா அது வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடுதுல்ல, கொஞ்சம் கருகிற மாதிரி. இப்படி பண்ணும்போது கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுட்டு குக் பண்ணும்போது நல்லா வந்து ரோஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா ப்ரெட்டு. இப்போ இந்த பக்கம் வந்து இவ்வளோ காலியாக இருக்குல்ல இடம், அதனால் நம்ம வந்து
இன்னொரு பக்கம் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது தீ, கொஞ்சம் லைட்டாக வெண்ணெய் போட்டு பண்ணிக்கலாம். வீடியோ கண்டதுனால ஒவ்வொன்றா காட்டலாம்னு நினச்சேன். சரி சீக்கிரம் செஞ்சால் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு பக்கமும் ப்ரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகுமா அப்படியே தான் இருக்கும்? ஆகும். இப்போ நம்ம அப்படியே ஓப்பனாக வச்சு பண்ணுறோம்ல, கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா கூட இன்னும் நல்லா மெல்ட் ஆகும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன் நான். அது இப்போ நான் வைக்கும் போதே கொஞ்சம் மெல்ட் ஆகி தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைட் சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். அந்த மெல்ட்டே போதும், கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இல்லை அதுக்கு நீங்கள் சீஸ் போட்டுக்கிறீங்கன்னா ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா வந்து அந்த ஹீட் ஃபுல்லாக நல்லா உள்ளவே ஸ்ப்ரெட் ஆகும்ல, அப்போ வந்து நல்லாயிருக்கும், நல்லா மெல்ட் ஆகிருக்கும் சீஸ். அடுத்ததாக முட்டையை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் திருப்பி போட்டு பண்ணணும், ஏன்னா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இது கூடவே நம்ம மயோனைஸ் வேணால் சேர்த்துக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படி இல்லைனா க்ரீன் சட்னி அந்த மாதிரிலாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா பீஸாவோட சாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கும் கூட நம்ம சீஸ் வேணால் சீஸ் கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு சீஸ் வேணும் அப்படின்னாரு, அதனால் சீஸ் வந்து போட்டுக்கலாம். கடைசியாக ஒரு ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் சீஸ் டோஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அதனால் வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா இந்த ப்ரெட் ஃபுல்லாக ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெறும் பூண்டாக சாப்பிடும்போது வந்து ஒரு எரிச்சல் மாதிரி ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீஸை வந்து நல்லா பொடியாக வந்து சேர்த்துக்கிறேன். ஷீட்டாக வைக்காமல் இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சீஸோட க்யூப் இருந்துச்சுன்னா நல்லா வந்து துருவிட்டு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். சீஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை இது போல் நல்லா தூவி விட்டுடலாம். நம்ம ஒரு சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண போகிறோம், அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டு இது வச்சிடலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறேன், அப்போ தான் சீஸ் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையும் சீஸும் வச்சுருக்கிற ப்ரெட்டை நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். உள்ள சீஸும் முட்டையும் வந்து இருக்குது, சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்லிக் சீஸ் வந்து போட்டு டோஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சீஸும் நல்லா மேலே வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு வந்துருச்சு, சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிவிட்டு சீஸும் வச்சுருக்கோம் பாருங்கள். சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒட்டிடுச்சு ப்ரெட்டோடு சேர்ந்து. ரொம்ப சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு சாண்ட்விட்சும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். முட்டையும் நீங்கள் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஒரு சிலர் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க குட்டீஸ்லாம் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து என்னது? முட்டை. இது வந்து முட்டை வச்சதா? சீஸ் வந்து போட்டதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாதி பாதி அம்மாவுக்கு பாதி இவங்களுக்கு பாதி. சீஸ் இல்லாமல் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் இல்லாமல் நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன், எல்லாேருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்குங்களா? உருளைக்கிழங்கு எப்படி இருக்கு சார்? முட்டை நல்லா இருக்கா? சாண்ட்விச் முட்டை போட்டது. அந்த முட்டை ரொம்ப உதிரியாக இருக்கிறதுனால பார்த்து திருப்பி கொடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் வந்து உதிரியாக இருக்கிறதுனால கொட்டிடுச்சு கீழே போட்டது. ஆமாம், அதான் அவங்க மயோனஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுறாங்களா, அதனால அது அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் வேணாம், நம்ம இப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எது பிடிச்சிருக்குங்க? இது வந்து முட்டை போட்டது சூப்பராக நல்லா இருக்கு. பாரு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் சாண்ட்விச் வந்து 2 விதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயங்கார் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் ஒரு சாண்ட்விச் ரெசிபியும் போட்டிருப்போம். அதுவும் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோட லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த 2 விதமான சாண்ட்விச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோண்ணா, நீங்கள் பாய் சொல்ல மாட்டிங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.